Hello all, happy Varalakshmi Viradam to all of you. வரலட்சுமி விரதம்ங்கிறது ஆடி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் விரதம். ஒரு பண்டிகை கொண்டாடுறோம்னா அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எதனால் கொண்டாடுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வரலட்சுமி விரதம் உருவான கதையை பற்றி நான் சொல்ல போகிறேன். 3 வரலாற்று கதை இருக்குது. அதில் ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சித்திரநேமி அப்படிங்கிறவங்க வந்து தேவலோகத்தில் ஜட்ஜ் பொசிஷன், அதாவது நியாயமான தீர்ப்புகளை கொடுக்குறவங்களா இருந்தாங்க. ஒரு முறை சிவபெருமானும் பார்வதிக்கும் நடுவில் விளையாட்டாக நடந்த நிகழ்ச்சியில் சித்திரநேமி தவறான தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. அதாவது சிவபெருமானுக்கு சார்பாக தவறான தீர்ப்பை சொல்கிறதுனால பார்வதிக்கு கோபம் வந்துடுறது. சித்திரநேமியை வந்து குஷ்டரோகியாக போய் பூலோகத்தில் பிறக்கணும்னு சாபம் கொடுத்துடுறான். அப்போது அவங்க சித்திரநேமி தன்னுடைய தவறை உணர்ந்து என்னுடைய சாபத்துக்கு விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு பார்வதிகிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கும்போது பார்வதி தேவி சொல்கிறாங்க, வரலட்சுமி நோம்புங்கிறத நீ கடைப்பிடிச்சு நீ அதை வந்து பூலோகத்தில் வந்து நீ கடைப்பிடிச்சு பண்ணணும். அப்படி பண்ணும்போது உனக்கு சாப விமோச்சனம் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் வரலட்சுமி விரதம் உருவானது. தேங்க்யூ.